கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம். இந்த நாளிலும் ஆ நம்ம வந்து ஆ ஏசப்பாவுடைய ஆம் ஏசப்பாவுடைய ஆம் ஒரு பிரசங்கம் ஒரு ப்ரீச்சிங்க நம்ம வந்து இந்த நாள்ல நம்ம தியானிப்போம். ஆ லூக்கா 6வது அதிகாரத்தில ஆ நம்ம இத பார்க்க முடியும். ஏசப்பா வந்து அ அ சீஷர்களை வந்து 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறமா, அ அவங்கள அழைச்சு வந்து அ அவர் வந்து இந்த மாரி அவர் சொல்லுவாரு. லூக்கா 6வது அதிகாரம் 20வது வசனத்திலருந்து நான் வாசிக்கிறேன். ஏசப்பா சொல்வாரு, அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, "தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களைப் பகைத்து, உங்களைப் புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தைப் பொல்லாததென்று தள்ளிவிடும்போது, நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளில் நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஆமா. இங்க வந்து ஏசப்பா வந்து அவருடைய சீஷர்களை பார்த்து இப்படியாக அவர் சொல்றாரு. அ தரித்திரரா இருக்கிற நீங்க பாக்கியவான்கள். ஆம், அ ஏசப்பாக்கு வந்து அவருடைய சீஷர்கள பத்தி தெரியும். அவங்க எப்படிப்பட்ட பாதையில அவங்க போக வேண்டியது இருக்கும். அ அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு தேவன் வந்து ஒரு ஊழியத்த அவர் வந்து அவங்களுக்கு நியமிச்சிருந்தாங்க. அ அவங்க தான் என்ன பண்ணாங்க, ஏசப்பாவ உலகத்துல இருக்க எல்லாருக்கும் காஸ்பெல முதல்ல எடுத்துட்டு செல்லுகிற அந்த பெரிய ஒரு அ பொறுப்ப, அந்த ஊழியத்த தேவன் அவங்களுக்கு தான் என்ன பண்ணியிருந்தாரு, வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க எப்படிப்பட்ட பாதைகள அவங்க செல்ல வேண்டியது இருக்கும், அப்படின்றது ஏசப்பா நன்கு அறிந்திருந்தார். அதனால அவர் என்ன சொல்றாரு, நீங்க அ நீங்க வந்து ரொம்ப பாக்கியம் உள்ளவர்கள். அ நீங்க வந்து உலக பிரகாரமா நீங்க வந்து ரொம்ப தரித்திரரா காணப்படலாம். நீங்க வந்து மனுஷர் உங்கள வந்து நிந்திக்கலாம். உங்கள வந்து அ பொல்லாதவர்கள்னு தள்ளிவிடலாம். உங்கள பகைக்கலாம். ஆனா வந்து பரலோகத்தில என்னவா இருக்கும்? உங்களுக்கு பலன் ரொம்ப மிகுதியா இருக்கும். அ அ இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இனி நகைப்பீர்கள். அப்படின்னு ஏசப்பா அவங்களுக்கு சொல்றாரு. ஆம். அப்போ தேவனுடைய தேவனை தேடும்போது நீதியை அ அ அவர அவர தேடி அவர் நாமத்தின் நிமித்தம் நிந்தை சகிக்கும்போது, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? பாக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஆ பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். தேவன் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுவாரு? அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா விதத்திலயும் தேவன் வந்து அவங்கள நிறைவாக்க போறாரு. அவங்க பசியில இருப்பாங்க, அவங்க தாகமா இருப்பாங்க. ஆனாலும் என்ன பண்ண போறாரு? தேவன் அவங்கள வந்து திருப்திப்படுத்த போறாரு. அது இம்மீடியட்டா அவங்க அ அ அவங்க இருக்கிற சூழல்ல அது தெரியாம இருக்கலாம். ஆனா தேவன் வந்து என்ன பண்ண போறாரு? அவங்கள ஏன்னா வந்து இது அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ! உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்து, திருப்தி உள்ளவர்களாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ! பசியாயிருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ! இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களைக் குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ! அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஆம், அப்போ தேவனுடைய அவங்க சீஷர்கள் வந்து ஆம், அ இ கிறிஸ்துவின் நிமித்தம் வந்து நிந்திக்கப்படும்போது, கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்றது அ அவர் அவர் விரும்புற பிரகாரம் அவங்க அ அவர் அவர் தெரிந்து கொண்ட பாதையில போற பாதை வந்து, அ அவர் தெரிந்தெடுத்து வச்சிருக்கிற பாதை வந்து ஒரு குறுகலான பாதை தான். அதின் வழியா அவங்க போம்போது அவங்க பாக்கியவான்களா இருப்பாங்க. ஆனா வந்து, அ
மத்த பாதைய தெரிந்து கொண்டு கொள்றாங்கன்னா, இப்போ உள்ள ஐஸ்வர்யத்த தெரிந்து கொள்றாங்கன்னா, இல்லன்னா அ திருப்தி அடைஞ்சுட்டு, அ தேவனுடைய ஊழியத்த அ பார்க்காம, திருப்தி அடைஞ்சு, அப்படி இருக்கும்போது என்ன பண்றாரு? அவங்க வந்து உங்களுக்கு ஐயோ! அப்படின்னு அ ஏசப்பா வந்து சொல்றாரு. அ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அ உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. ஏசப்பா வந்து ஸ்பெசிஃபிக்கா அ அவருடைய சீஷர்களுக்கு, அதாவது நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஆ எப்படி அந்த பாதை நம்ம நம்ம வாழ வேண்டிய பாதை எப்படிப்பட்டதா இருக்கணும்னு அவர் சொல்றாருன்னா, நம்மள சத்துருக்கள நம்ம வந்து சிநேகிக்கிறவர்களா இருக்கணும். நம்ம ஒரு கன்னத்தில் அறைஞ்சா, நம்ம அவங்களுக்கு மறு கன்னத்தையும் காட்டணும். அது வந்து அ ஈஸியான பாதை கிடையாது. ஆ நம்ம சத்துருக்களையும் சிநேகிக்கணும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆ உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. அ ஏசப்பா காண்பிக்கிற பாதை பாருங்க. ஏன் வந்து அவர் இப்படிப்பட்ட பாதைய அவர் காண்பிக்கிறார்ன்னு பார்த்தீங்கன்னா, அ இது எல்லாத்துக்கும் ஒரு மெயினான ஒரு கிரக்ஸ் இருக்கும். அது என்னன்னா, அம் 36வது வசனத்தில, "உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல, நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள்." அப்படின்னு ஏசப்பா சொல்றார். உங்க பிதா இரக்கமுள்ளவரா இருக்கிறார். அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க? இரக்கமுள்ளவர்களா இருங்க. ஆ ஏசப்பா எதிர்பார்க்கிற விஷயம் இதுதான். நாம வந்து இரக்கமுள்ளவர்களா இருக்கணும். ஆ நம்மளுடைய சத்துருக்களை நம்ம சிநேகிக்கணும். நம்மளை நிந்திக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்கள சிநேகிக்கணும். நம்மளுடைய சத்துருக்களையும் நம்ம சிநேகிக்கணும். ஆம், ஏன்னா இதெல்லாம் வந்து அ ஸ் அ அ சொல்றது ஈஸி. ஆனா அத செயல்ல நம்ம காண்பிக்கிறது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். ஆ அ ஆனா ஏசப்பா வந்து நம்ம நம்ம இந்த மாதிரியான இப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்னு அவர் வந்து விரும்புறார். இப்படிப்பட்ட இரக்கமுடையவர்களா தான் நம்ம இருக்கணும். ஏன்னா நாம வந்து யார மாரி இருக்கணும்னா, உங்கள் பிதா எப்படி இருக்கிறார் இரக்கமுள்ளவர். அதனால நீங்களும் அப்படி இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏசப்பா நமக்கு செட் பண்ற ஸ்டாண்டர்ட் என்னன்னா, நம்ம பிதா எப்படி இருக்கிறாரோ, அதே போல நாம இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். நம்ம பிதா என்ன பண்ணாரு? நம்ம மேல எவ்வளோ இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. நமக்கு எவ்வளோ பெரிய இரக்கத்தை காண்பிக்கிறவரா இருக்கிறாரு. அ நாம தகுதியற்றவர்களா இருந்தாலும் நமக்கு என்ன கொடுக்கிறார்? ரட்சிப்ப கொடுக்கிறார். நம்மளுடைய அக்கிரமத்த அவர் சுமந்து கொள்றாரு. அவர் அவ்ளோ பெரிய தம்முடைய சொந்த குமாரனே நமக்காக என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. ஆ நாம பாவிகளா இருக்கும்போதே என்ன பண்ணாரு? அவர் நம்முடைய நம்முடைய பாவத்துக்காக அவர் என்ன பண்ணாரு? மரிச்சு ரத்தம் சிந்தினாரு. நம்ம இன்னும் நம்ம மனம் திரும்பவே இல்ல. அவர் நமக்காக ரத்தம் சிந்தும்போது, நாம இன்னும் மனம் திரும்பவே இல்ல. நாம அவர இன்னும் ஏற்றுக்கொள்ளவே இல்ல. ஆனா அவர் என்ன பண்ணாரு? ஒரு வழியா வந்து ஏற் அ ஆயத்தப்படுத்தி கொடுத்திருந்தார். நம்ம திரும்பி அவர்கிட்ட சேர்றதுக்கான வழி அவர் என்ன பண்ணியிருந்தாரு? அ ஏற்படுத்தி குடுத்திருந்தார். நம்ம அத பண்ணுவோமா, மாட்டோமான்னே தெரியாது. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு? நமக்கான அந்த வழிய அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருந்தார். நம்மள பார்த்து அவர் என்ன பண்ணல? அவர் ரியாக்ட் பண்ணல. அவர் அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் அவர் வந்து செய்தார். ந நம் நம்மளுடைய ஆக்ஷன் படி அவர் என்ன பண்ணல? அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. அவர் தம்முடைய இரக்கத்தின்படி அவர் செயல்பட்டார். அதே போல தான் நாமளும் மற்றவங்க கிட்ட அப்படிதான் இருக்கணும்னு அவர் என்ன பண்றார்? விரும்புறாரு. சத்துருக்களா இருந்தாலும் நம்ம அவங்கள சிநேகிக்கணும். அவங்க நமக்கு வந்து அ நம்மள ஒரு கணத்துல அறைஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆ தீமைக்கு தீமை பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது அப்படின்னு ஏசப்பா என்ன பண்றாரு? சொல்றாரு. நீங்க வந்து சகிக்கிறவர்களா இருக்கணும். தீமையை சகிக்கிறவர்களா இருக்கணும். பொறுத்துக்கொள்றவங்களா இருக்கணும். அவங்களுக்கு வந்து பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. அ உங்கள நிந்திக்கிறவங்களுக்காக நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்போ அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து தேவன் கிட்ட இருந்த அந்த அன்பு, அம் அ அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு காண்பிக்காம,
அ சத்துருக்களையும் நம்ம சிநேகிக்கிற அந்த அன்பு, ஆம் அது நம்மகிட்ட இருக்கணும்னு ஏசப்பா என்ன பண்றாரு? விரும்புறாரு. நம்மகிட்ட எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு விட்டுடு. அவன் கூட போய் சண்டை போடாத. அம் உன்னை பலவந்தம் பண்றவனுக்கு நீ அவன் ஒரு அ அப்படிப்பட்ட ஒரு இரக்கம், அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அத இயேசப்பா என்ன பண்றாரு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இது வந்து மாம்சப்படி என்னது? இத காண்பிக்கிறது கஷ்டம். அ ஏன்னா நம்மளுடைய நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம்ல. நம்மளுடைய மாம்சத்தின்படி வர ரெஸ்பான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஆனா, ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நம்ம வந்து இப்படிப்பட்ட ஆவின் குணாதிசயம் தேவன் தேவன் இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவரா நம்மகிட்ட இருந்ததுனால, நாமளும் இப்படி இருக்கணும்னு அவர் என்ன பண்றார்? எதிர்பார்க்கிறார். இன்னும் சொல்றார், "மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள்." ஆ நம்ம நம்ம எப்படி அத நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்னு அவர் விரும்புறார்ன்னா, நமக்கு அவங்க எப்படி நடந்துக்கணும்னு நம்ம விரும்புறோமோ, அதே மாரி நாமளும் என்ன பண்ணிக்கணும், அவங்க கிட்ட நம்ம நடந்து கொள்ளணும். அ நம்ம வந்து ம் இந்த 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 விஷயம் நம்ம இப்படி நமக்கு இப்படி பண்ணா நமக்கு அது கஷ்டமா இருக்கும்னா, நம்ம அத வந்து நம்ம என்ன பண்ண அதே மாரி நம்ம அவங்களுக்கு பண்ணக்கூடாது. அதாவது அ நம்ம ஆ நம்மள வந்து அவங்க ஷூஸ்ல வச்சு பார்த்துக்கணும். நாம அந்த இடத்துல இருந்தா அ எப்படின்னா, ம் மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, ஆம் ம் நம்ம எப்படி நம்மளுக்கு என்ன மாரி அவங்க ட்ரீட் பண்ணணும், நம்மகிட்ட எப்படி அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ, அதே மாரி நீங்க அவங்களுக்கு போய் என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ஆம். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. நம்ம இங்க பார்க்குறோம். ஏசப்பா வந்து நம்மள வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்க சொல்றாரு. ஆ அ எப்படி நம்ம பிதாவைப் போல இருக்கணும்னு ஏசப்பா சொன்னாரோ, அதே மாரி ஆ பாவிகள பார்த்துட்டு நம்மள கம்பேர் பண்ணி சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்க? அவங்களும் வந்து அவங்க கிட்டயும் என்ன இருக்கும்? அன்பு இருக்கும், சிநேகம் இருக்கும். ஆனா, அது யார்கிட்ட இருக்கும்னா, அவங்கள ரொம்ப க்ளோஸா அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் இருக்கும். அவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் இருக்கும். அ அந்த அன்ப வந்து எல்லாருக்கும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. க்ளோஸ்டா வச்சிருப்பாங்க. ஆ ஸோ அவங்க ஆனா அவங்க அப்படிப்பட்ட பாவிகளும் அப்படி நடந்துக்கிறாங்க. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படின்னு ஏசப்பா கேட்கிறாரு. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்கள் கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. ஒருத்தங்களுக்கு இரங்கி நம்ம குடுக்குறது வந்து, அ பாவிகளும் என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தங்களுக்கு திரும்ப கிடைக்கும்னா அவங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ, அதுல வந்து அந்த இரக்கம் வெளிப்படல. ஸோ நீங்க நீங்க வந்து எப்படி பண்ணணும்? ஆ திரும்ப குடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் நீங்க குடுங்க, அப்படின்னு சொல்றாரு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைம்மாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும், துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே! தேவன் என்ன பண்றாரு? நன்றி அறியாதவர்களுக்கும், துரோகிகளுக்கும் அவர் என்ன பண்றாரு? நன்மை செய்கிறவரா இருக்கிறார். தேவன் எப்பொழுதுமே என்ன பண்றாரு? ஆ நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். நல்லவங்க மேலயும், தீயோர் மேலயும் அவர் மழை பொழிய செய்கிறார் அப்டின்ருக்கு. அவங்களுக்கு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன பண்றாரு? வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க திருந்தணும், அவங்க திருந்தி வரணும்னு தேவன் என்ன பண்றாரு? அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய நன்மைகள என்ன பண்ணாரு? குடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்போ அ நீங்க வந்து உங்க பிதாவை அப்போ நீங்க உங்க பிதாவுக்கு பிள்ளைகளா இருப்பீங்க. அப்போ நீங்க வந்து எப்படி இருப்பீங்க? உங்க பிதாவை போல அ இருப்பீங்க. ஸோ நம்ம 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 வந்து தேவன் எப்படி இருக்க விரும்புகிறார்? நம்ம நம்ம அவர அப்பா, பிதாவேன்னு நம்ம கூப்பிடுறோம். அப்ப அவருடைய குணாதிசயம் நமக்கு இருக்கணும். அவர் எப்படி ஸ்பெஷலா இருக்கிறாரு? மத்தவங்கள மாரி இல்லாம. அவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷல் குணாதிசயங்கள நம்மகிட்டயும் தேவன் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். ம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று
தீர்க்காதிருங்கள். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள். அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள். அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். தேவன் என்ன சொல்றாருன்னா, நம்ம மற்றவங்கள என்ன பண்ணக்கூடாதாம்? குற்றவாளிகள நாம தீர்க்கக்கூடாது. மற்றவங்கள ஆம் ஆக்கினைக்குள்ளாக நாம் என்ன பண்ணக்கூடாது? தீர்க்கக்கூடாது அப்படின்னு தேவன் விரும்புறார். ஆ நாம யாரையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, குற்றப்படுத்தக்கூடாது. அவங்கள குற்றவாளியா நம்ம தீர்க்கக்கூடாது. ஆ ம். அப்படின்னு தேவன் ஏசப்பா என்ன பண்றாரு? சொல்றாரு. ஆம். மத்தவங்கள நம்ம பார்க்கிறதே எப்படி இருக்கணும்னா, இரக்கத்தோட தான் பார்க்கணும். அதேமாரி மற்றவர்களை உங்களிலும் மேன்மையாக எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஏசப்பா நமக்கு ஆலோசனை சொல்றாரு. ஆ ஏன்னா, அவர் நம்மள என்ன பண்ணல, ம் ம் நம்ம திரும் நம்ம நம்மள அப்படி அவர் தீர்க்கல. நம்மள என்ன பண்ணல, ஆம் நமக்கு ஜட்ஜ்மென்ட் குடுக்கல. நம்மள நம்ம திரும்பி வரணும்னு தான் அவர் வெயிட் பண்ணாரு. அப்போ நம்மளுடைய குற்றத்த அவர் என்ன பண்றாரு? மன்னிக்கிறாரு. நம்மள அவர் ஆ ஆ அவர் அப்படி பார்க்கல. நம்ம கடவுள்கிட்ட அவ்ளோ இரக்கங்கள என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அதுக்கும் மேல இன்னொரு ரீசன் என்னன்னா, நாமளே எப்படிப்பட்டவங்க? ஆ ஒரு பாவத்துல இருந்தவங்கள தான் நமக்கு தேவன் என்ன பண்றாரு? ஆ கிருபையா நம்மள மன்னிச்சிருக்கிறாரு. நம்மகிட்ட இல்லாத குறைகளே கிடையாம இருக்கும். ஆனா தேவன் என்ன பண்ணுவார்? நம்மள என்ன பண்ணியிருக்காரு? மன்னிச்சு நம்மள மாற்றி நம்மளை அவர் என்ன பண்றாரு? அவருடைய பிள்ளையா மாற்றுறாரு. அப்போ நம்மகிட்டயே குறைகள் இருந்து நம்மள தேவன் மாற்றியிருக்கும்போது, மத்தவங்கள பார்த்துட்டு நாம என்ன பண்ணக்கூடாது? குற்றவாளிகள நம்ம தீர்க்கக்கூடாது. அந்த ஆட்டிட்யூட் நமக்கு இருக்கக்கூடாது. ஆ அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்க மத்தவங்கள குற்றவாளியா தீர்த்தீங்கன்னா, நீங்களும் அதே மாரி தீர்க்கப்படுவீங்க. நீங்க நீங்க தீர்க்கப்படாதபடி அப்படி செய்யுங்க. நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணீங்கன்னா, அதே மாரி நீங்களும் ஜட்ஜ் பண்ணப்படுவீங்க அப்படின்னு இயேசப்பா சொல்றாரு. நமக்கு அது வேண்டாம். நமக்கு தேவன் நம்மள அப்படி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. கரெக்ட்டா? ஏன்னா நம்மள அவர் கரெக்ட்டா அந்த மாரி ஜட்ஜ் பண்ணாருன்னா, நம்ம அந்த அளவுல நம்மள தீர்த்தாருன்னா, நம்மளால நிலைநிற்க முடியாது. அப்போ நம்ம அவருடைய கிருபைய தான், நம்ம இரக்கத்த தான் நாம் என்ன பண்றோம்? நாடி இருக்கிறோம். அதனால நாம ஜாக்கிரதையா மத்தவங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தீர்க்கக்கூடாது. குற்றவாளியா நம்ம தீர்க்கக்கூடாது அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும் அப்படின்னு இயேசப்பா விரும்புறார். நீங்க எந்த அளவுனால அளந்து கொடுக்கிறீங்களோ, அதே அளவுனால உங்களுக்கு அளக்கப்படும் அப்படின்னு இயேசப்பா சொல்றார். நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்றத அவர் பார்க்கிறார். ம். ஆ எல்லாம் நமக்கு தான், எனக்கு தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நீங்க எந்த அளவுல நீங்க அளக்கிறீங்களோ, அதே அளவுல உங்களுக்கு திரும்ப அவர் என்ன பண்றார்? பலன் அளிக்கிறவரா இருக்கிறார். ஆ அவரு என்ன உவமை சொல்றார்ன்னா, "குருடனுக்கு குருடன் வழி காட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன?" ஆம். உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை சகோதரனே நான் உன் கண்ணில் உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரன் நான் உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்துப் போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்துப் போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்துப் போட வகை பார்ப்பாய். ஆ நம்ம கண்ல ஒரு ஆல்ரெடி ஒரு இது இருக்கும்போது, இன்னொருத்தன் கண்ண நம்ம கிளியர் பண்ணிவிட ட்ரை பண்ணா எப்படி? அப்படின்றது தான் இயேசுப்பா கேட்கிறார். நம்மகிட்டயே எவ்வளோ இருக்கும்? அநேக குறைகள் இருக்கும். நம்ம தேவன்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்மளை ஒப்புக் கொடுத்து நம்ம சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கும். அப்ப நம்மளுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்? நம்மள குறிச்சு தான் இருக்கணும். நான் எப்படி முதல்ல என்கிட்ட இருக்கிற குறைவுகள நான் எப்படி சரி செய்து கொள்ளணும்? நம்மள நிதானிச்சு அறியும்போதே நமக்கு தெரியும். எது எதெல்லாம் நம்மகிட்ட இன்னும் குறைவுகள் இருக்குன்னு நமக்கே ஒரு லிஸ்ட் நமக்கே தெரியும். நம்ம அதில தான் என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணணும். அத நம்ம சரி தேவனோட ஒப்புரவாகுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய சிந்தையையும், நம்மளுடைய முழு எஃபர்ட்டையும் நம்ம போடணும். ஆ மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைவுகள பார்த்து, நான் உனக்கு அது ஏன்னா எப்பவுமே அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒருத்தங்க கிட்ட இருக்கிற குறைய சொல்றது என்னது?
ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா நம்மகிட்ட இருக்கிற ஒரு ராங் திங்கையும் நம்ம அத சரி செய் சரி செஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். ஒரு விஷயத்த வந்து இது ராங்குன்னு சொல்றது என்னது ஈஸி. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம மாத்திக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம். அப்ப ஏசப்பா என்ன எதிர்பார்க்கிறார்ன்னா, "நீ ஒண்ண மட்டும் பாரு. மாயக்கண்ணே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்துப் போடு. பின்பு உன் சகோதரனுக்கு துரும்பை து அ கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்துப் போட வகை பார்ப்பாய். நீ உன்ன ஃபர்ஸ்ட்டு பரிசுத்தப்படுத்திக்கொள். உன்ன நீ சரி செஞ்சுக்க ஃபோக்கஸ் பண்ணு." மத்தவங்க கிட்ட இருக்க குறைய பத்தி நீ பார்க்காத. அது அவங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில உள்ளது. ஆ அது உனக்கு தேவையில்லாதது. நீ அதுல நீ ஃபோக்கஸ் பண்ணனா, நீ உன்ன எப்ப நீ சரி செய்து கொள்ளுவ? ஸோ நம்மளுடைய முழு கவனம் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, நம்மள குறிச்சு இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற குறைவுகள குறிச்சு நம்ம சரி செஞ்சு கொள்ள வேண்டியத தான் நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கணும் அப்படின்னு ஏசப்பா விரும்புறாரு. ஆம் அடுத்து பார்க்குறோம். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது. கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதினதின் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப் பழங்களைப் பறிக்கிறதில்லை. நெருஞ்சிச் செடியில் திராட்சை பழங்களைப் பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்துக் காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்துக் காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஏசப்பா எப்படி சொல்றாருன்னா, நம்மள ஒரு நல்ல மரம் வந்து என்ன பண்ணாது? ஆ ஒரு மாமரம் இருக்குன்னா, அது மாங்கா தான் மாம்பழம் தான் குடுக்கும். அதே மாரி ஒரு கசப்பா இருக்கிற ஒரு அ செடி வந்து அது குடுக்குற பழம் வந்து கசப்பா தான் இருக்கும். அதுகிட்டேருந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு பழம் வராது. அதே மாரி தான் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கோ, அது அந்த இருதயத்தில இருந்து தான் ஆ நம்மளுடைய நம்மளுடைய வெளிப்பாடு, நம்மளுடைய செயல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இவ்வளோ நேரம் ஏசப்பா நம்ம எப்படிலாம் நடந்துக்கணும்னு அவரு ஸ்பெஷலா சொன்னாரு. அப்ப நம்ம அத நடந்துக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவா பார்க்கிறோம்னா, நம்மளுடைய இருதயத்த நம்ம காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ ஏன்னா, அந்த இருதயம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறத பொறுத்து தான் என்னது, நம்மளுடைய நம்மளுடைய செயல்கள் இருக்கும். ஆ நம்ம இருதயம் வந்து பேடா இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னா, அதுக்கு தான் நம்ம பார்க்கிற விஷயங்கள், நம்ம அப்சர்வ் பண்ற காரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஈஸியா நம்மளுடைய ஹார்ட் இருதயம்னு சொல்லும்போது நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய யோசனை எல்லாமே அதில என்ன பண்ணும்? அடங்கும். அப்போ நம்ம அத காட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்ஃப்ளூயன்ஸ் அது யார பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம்? இல்ல எதெல்லாம் நம்ம பார்க்கிறோம்? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எத எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம இருதயத்த போய் அது என்ன பண்ணிடக்கூடாது? ஆ இது பண்ணிடக்கூடாது. மாத்திடக்கூடாது. ஏன்னா சத்ரு அவனுடைய முக்கியமான கோலே என்னது? நம்மளுடைய ந இருதயத்த வந்து எப்படியாவது இது பண்ணிடணும். ஆ ங்கிறது தான் அவனுடைய கோலா இருக்கும். அப்ப நம்ம இருதயத்த நம்ம காத்துக்கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இருதயத்த நம்ம காத்துக்கொள்ளும்போது, ஆ நம்மளுடைய செயல்கள்லாம் எப்படி இருக்குமா, தேவன் வந்து நீங்க நல்ல கனிகள தான் கொடுப்பீங்க. அப்போ தேவன் நமக்கு ரட்சிப்ப குடுத்து, நம்மள என்ன பண்றார், நம்மளுடைய ஆவிக்குரிய சிந்தனைகள நமக்கு குடுத்து, நமக்கு நெறைய மெசேஜஸ் கேட்க கிருபை செய்து, நமக்கு நெறைய வசனங்கள குடுத்து என்ன பண்றார், நம்மளுடைய இருதயத்த வந்து அவர் வந்து அ இது பண்றார், செவ்வைப்படுத்துறார். ஆனா நம்ம அத வந்து நம்ம காத்துக்கொள்ளணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ நம்ம அத காத்துக்கொள்ளும்போது, ஆ நம்மளுடைய சிந்தைய காத்துக்கொள்ளும்போது, ஆவின் சிந்தையோட நம்மளை காத்துக்கொள்ளும்போது, நிச்சயமா நம்மளுடைய செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா இருக்கும்? நல்ல கனிகள் அது வெளிப்படும். அது வந்து கெட்டதா கனிகள் வெளியாகாது. ஆனா நம்ம இருதயத்த நம்ம காத்துக்கொள்ள கவனமா இல்லாத இருந்தோம்னா, ஏன்னா பொல்லாத இருதயத்திலருந்து என்ன வருமா? பொல்லாதது தான் எடுத்து காட்டுமா? அ "இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும்" அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. அதே மாரி அ இதுவும் சொல்லிட்டு, ஏசப்பா என்ன சொல்லுவாருன்னா, "என்னை ஆண்டவரே, ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும், நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன?"
இப்போ இசப்பா சொன்ன இந்த காரியங்கள நம்ம செய்றது எப்படியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஆ ஒருத்தன் இந்த வார்த்தைகள கேட்டு இதன்படி அவன் அப்படியே செயல்படுத்துறான்னா, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, ஒரு ஒரு வீடு கட்டுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மண்ண நல்லா தோண்டி, கீழ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கற்பார மாரியான ஒரு ஃபவுண்டேஷன் மேல பில்லர் எழுப்பி என்ன பண்ணுவாங்க, அந்த பில்டிங்க கட்டுவாங்க. ஏன் அந்த ஃபவுண்டேஷன் அந்த இப்போ வெறும் மணல் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மேல பில்டிங்க கட்டுறாங்க. அந்த ஃபவுண்டேஷன் எது மேல அது போய் ஸ்ட்ராங்கா ஊன்றுது. அது ஸ்ட்ராங்கா இல்லன்னா என்ன ஆகும்? எவ்வளோதான் அந்த பில்டிங்க கட்டி முடிச்சாலும், எப்போ ஒரு வெள்ளம் வந்தாலும் அது அடிச்சுட்டு போயிடும். ஆனா, ஒரு பில்டிங்க வந்து அவங்க கட்டுறது, அந்த அஸ்திபாரம் வந்து நல்லா தோண்டி, நல்ல ஒரு கற்பாறை மேல அது ஒரு அசைக்க முடியாத மாரி ஒரு ஃபவுண்டேஷன் மேல அவங்க வீட்ட கட்டும்போது, என்ன வந்தாலும் என்ன ஆகாது, அது ஸ்திரத்தன்மையா இருக்கும். அப்ப ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, நான் இப்போ உங்களுக்கு சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யும்போது, நீங்க என்ன பண்றீங்க, உறுதியுள்ளவர்களா இருக்கிறீங்க. நீங்க வந்து அந்த ஒரு அ நம்மளுடைய நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துப்போம். பேதுரு வந்து என்ன சொல்லுவாரு, உங்க ரட்சிப்பை வந்து அ உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆ அதாவது நமக்கு இயேசப்பா நம்ம குடுக்குற ரட்சிப்ப வந்து, நம்ம ஷூரா நீங்க பரலோகத்துக்கு போவியா? மாட்டியா? அப்படின்னு கேட்கும்போது, நமக்குள்ள அந்த ஒரு ஷூரிட்டி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் நம்மள வந்து நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஒரு ஷூரிட்டிய குடுக்கும். தேவன் நம்ம லைஃப் மூலமா அவர் சொல்றத நம்ம செயல்படுத்திக்கிட்டு நம்ம ஒவ்வொரு நாள் வாழும்போது, நமக்கு என்ன பண்ண முடியும்? அது நமக்கு ஒரு அஸ்திபாரத்த கொடுக்கும். நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து நம்மளுடைய செயல்கள்னால நம்ம ரட்சிக்கப்படுறது கிடையாது. நம்மளுடைய கிரியைகள்னால நம்ம என்ன படுறதில்ல, ரட்சிக்கப்படுறதில்ல. ஆனா, நம்மளுடைய ரட்சிப்ப நம்ம உறுதிப்படுத்துறது எப்படின்னா, நாம அ நம்ம இந்த பூமியில இருக்கும்போதே, ஏசப்பா கூட நம்ம நம்ம லைஃப்ப மாத்தி, அ நம்ம செயல்ல காண்பிக்கிறது தான் என்னது, நம்மளுடைய ரட்சிப்ப உறுதிப்படுத்துற விஷயங்கள். அ அது இந்த பூமியில இருக்கணும். அ அந்த தேவன் நம்ம லைஃப்ப தொட்டாருங்கிறதுக்கான அந்த கனிகள் நம்ம லைஃப்ல என்ன பண்ணணும், இந்த பூமியில இருக்கும்போதே அது இருக்கணும். அ இங்க இல்லன்னா, அ அது அது வந்து நமக்கு ஒரு உறுதி கிடையாது. அப்படின்னு இயேசப்பா சொல்றாரு. அப்ப நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டுருக்கோம் அப்படின்றது வந்து, நம்மளுடைய கனிகள்னால என்ன பண்ணணும்? தெரியணும். நம்ம ஏசப்பா அ இப்ப சொன்ன இந்த விஷயங்கள், இங்க இப்படிலாம் நடந்துக்கணும், அப்படிலாம் நடந்துக்கணும் அவர் சொல்றாருன்னா, நாம அத செய்றவங்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளால நம்மளுடைய ரட்சிப்பு என்ன பண்ணாது? அ உறுதியாகுது. அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகுறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப வந்து நமக்கு நமக்கு இது ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம வந்து ஆ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அந்த நித்திய ஜீவன நம்ம சுதந்தரிச்சுக் கொள்ளணும். அந்த ஜீவ கிரீடத்த பெற்றுக்கொள்ளணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆ ஏசப்பா சொல்ற இந்த விஷயங்கள் நம்ம லைஃப்ல வந்து செயல்படுத்துன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ரட்சிக்கப்படுற நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. நம்ம இருதயத்த காத்துக்கொள்ளும்போது, நிச்சயமா இந்த கனிகள் என்ன பண்ணும்? வெளிப்படும். ஆ அ யா நம்ம அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அத விட்டு நம்ம அ விலகக்கூடாது. நமக்கு இந்த பேதுருல கூட சொல்லியிருப்பாரு. உங்க விசுவாசத்தோட என்ன பண்ணுங்க, உங்க ஞானத்தையும், தைரியத்தையும், இச்சையடக்கத்தையும், ஆ சகோதர சிநேகத்தையும், அன்பையும் என்ன பண்ணுங்க, கூட்டி வழங்குங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து ஆ இ இ இந்த காரியங்கள்லாம் வந்து நம்மளுடைய செயல்பாடுகள குறிக்குது. நம்ம செய்யும்போது என்ன பண்ண முடியும்? தேவன் நம்மள வந்து என்ன பண்ணுவார்? நம்மளுடைய ரட்சிப்பை அவர் என்ன பண்ணுவார்? உறுதிப்படுத்துகிறார். நம்ம நம்ம வந்து ஆ ஏன்னா இதெல்லாம் தான் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏசப்பா இத சொல்லியிருக்கிறாருன்னா, அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.